பவுலர்ஸ் வின்ஸ் யூ டோர்னமெண்ட் அப்படின்னு ருத்ராஜ் கைக்வாட் வந்து சொன்னாரு. அது உண்மைதான். பவுலிங் நல்லா ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச ஜெயிச்சு குடுத்தது 2 பேட்ஸ்மேன். 2 அற்புதமான இன்னிங்ஸ். மாஸ்டர் சொல்லுங்க 2 இன்னிங்ஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த 2 பேட்ஸ்மேன பத்தி. இல்ல ஜஸ்ட் சிம்பிள் ஒரே ஒரு வேர்டு, மெச்சூர்ட் இன்னிங்ஸ். மெச்சூர்டுன்றத விட எனக்கு வந்து கார்த்திக் சர்மாவோட கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸோட அந்த எலிகன்ஸ் வந்து நேச்சுரலாவே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து இன்னைக்கு அவர் அடிச்ச வந்து ஒரு 2, 3 ஷாட் எல்லாம் வந்து இவரு ரைட் ஹேண்டரா இல்ல லெஃப்ட் ஹேண்டரா அப்படின்னு உண்மையிலேயே ஆக்சுவலா தோணுச்சு. ஏன்னா ரைட் ஹேண்டருக்கு அன்லெஸ் அண்ட் அன்டில் லைக் ஹி இஸ் அ வெரி குட் ஆர்த்தோடாக்ஸ் கிரிக்கெட் ஷாட் பிளேயர். அவங்களுக்கு அந்த எலிகன்ஸ் வந்து கிடைக்காது. ஐ திங்க் 2, 3 பால் வந்து ரொம்ப வாவ் அப்படின்ற மாரியே இருந்துச்சு. மோர் தென் தட் ஐ திங்க் ஹி ஹஸ் பிளேட் நீங்க சொன்ன எக்ஸாக்டான வேர்ட் மெச்சூர்ட் இன்னிங்ஸ் இன்னைக்கு ஆடி இருந்தார் கார்த்திக் சர்மா. ஸோ தட் வாஸ் லைக் வெரி 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 குட். அண்ட் ஐம் லைக் வெரி ஹாப்பி டு வாட்ச் தட் ஃப்ரம் தட் கிட். இல்ல அதான் நான் வந்து மெச்சூர்டுன்னு 2 இன்னிங்ஸும் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அகைன் மெயினா நீங்க கார்த்திக் சர்மாவை டச் பண்ணால யங்ஸ்டர் கரெக்டா? இப்ப நமக்கு ஆர்யா, உர்வில் பட்டேல் எல்லாரும் வந்து 200, 300 ஸ்ட்ரைக் ரேட் வச்சு இருக்கிற இது நேரத்துல அந்த 2 விக்கெட் போன இடத்துல சாம்சன் கூட கண்ட்ரோல் கொடுத்து நம்ம வந்து லாங் இன்னிங்ஸ் பிளே பண்ணணுங்கிறது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வராது. ஐ திங்க் தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கார்த்திக் சர்மா அண்ட் அதர்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் இன்னிங் சொல்றேன் நான். அதே ஆங்கிள் தான் நான் சாம்சனுக்கும் பாக்குறேன். நான் சாம்சன் வந்து நம்ம ஆஃப்லைன்ல பேசுன மாதிரி தான், என் விக்கெட்டை நான் கொடுக்க கூடாது, என் விக்கெட் இருந்தா சிஎஸ்கே வில் வின் திஸ் மேட்ச். கண்டிப்பா. ரன்ஸ் எப்படி வந்துருங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. ஏதாவது 1 ஓவர் 2 ஓவர் பண்ணி அதை எப்படினாலும் ரன் வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஆங்கிள் சாம்சன் வந்து ரொம்ப மெச்சூர். ஸோ ஹி டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அட் த சேம் டைம் ஐ எம் நாட் ரெடி டு கிவ் மை விக்கெட்ஸ் ஈவன் இஃப் த ரன் ரேட் கோஸ் ஹையர் அப்படிங்கிற அந்த சென்சிபிள் பேட்டிங்கிறது வந்து ஐ திங்க் சிஎஸ்கே வில் ஹாவ் லைக் பிரைட் ஃபியூச்சர் அப்படிங்கிறத காட்டு. ஆக்சுவலாக வந்து அக்சர் பட்டேல் வந்து 10th ஓவர் போட்டு அவரோட கோட்டா முடிச்சுக்குவார். அந்த ஓவர் போடும் போதே ஐ திங்க் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அந்த ஓவரை வந்து கரெக்டாக என்ன பண்ணாருன்னா வந்து சஞ்சு சாம்சன் நான் அவுட் ஆக மாட்டேன், ரன் வரலன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஆடினாரு. அது வந்து எக்ஸாக்டாக அக்சர் பட்டேலுக்கு தெரிஞ்சு இவன் நான் என்ன போட்டாலும் அவுட் ஆக போகிறது இல்லை அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு மெச்சூர்ட் இன்னிங்ஸ்ன்றதை விட ஒரு இன்டெலிஜென்ட் ஆன ஒரு நாக்கு எங்க எந்த பால் அடிக்கணும் அப்படிங்கறத வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி சூப்பராக ஆடினாரு சஞ்சு சாம்சன். இந்த 2 விஷயமுமே இந்த 2 பேட்ஸ்மேனுமே வந்து நம்மளுக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு என்னமோ வந்து கேம் வாஸ் லைக் டன் அண்ட் டஸ்டட் இன் பவுலிங் மாஸ்டர். ஆக்சுவலி வந்து எக்ஸ்ட்ராடினரி பவுலிங். அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னைக்கு வந்து ருத்ராஜ் கைக்கோட கேப்டன்சி அவ்வளவு பிடிச்சிருந்தது. எக்ஸாக்டான இடத்துல ஃபீல்டை பிளேஸ் பண்ணதா இருக்கட்டும், பவுலருக்கு வந்து எந்த டைமில் யாருக்கு எந்த ஓவர் கொடுக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும், 4வது ஓவர் திருப்பி அகில் ஹுசேனுக்கு கொடுத்ததெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் கேஎல் ராகுல் விக்கெட் எடுத்ததுக்கு. ஸோ ஐ திங்க் தட் சம்ஸ் அப். எனக்கு வந்து எனக்கு உண்மையாக சொல்லணும்னா பேட்டிங் இந்த மேட்சை வின் பண்ணதை விட ஐ திங்க் கேப்டன்சியும் பவுலிங்கும் தான் இந்த மேட்சை வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இல்ல அதான் பவுலிங் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா பிச்சை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து பிச்சு அண்ட் என்ன சொல்ற ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் கரெக்டா எங்க அடிச்சா எங்க போட்டா எங்க போகுங்கிறத கரெக்டா இது பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஓவர்டன் ஒரே ஒரு பவுலிங் தான் போட்டாரு. நீங்க ருத்ராஜ் கேப்டன்சியை பத்தி பாசிட்டிவா நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, அவரை செட்டப் பண்ணுது தேவைப்படல சார். தேவைப்படலையா? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? கடைசி 2 ஓவர் கம்போஸ் ஓவர் போட்டுதான் அடி வாங்கினாருங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா வந்து சமார் ரிஸ்வி வந்து ஒரு 40 ரன் வந்து லாஸ்ட்ல வந்து அடிச்சிட்டாரு. இல்ல டு பி வெரி ஃப்ராங்க் நான் வந்து அவர் வந்து 100% வந்து ஃபிட்டா இல்ல அப்படின்றது தான் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரீசன். அண்ட் ஐ பிலீவ் இட் ஷுட் பி கிராம்ஸ். இல்லங்க 19th ஓவர் போட்டாரு. அகைன் எனக்கு புரியுது, உங்களை நான் ஸ்பாட்ல போடல. ஆனா கொஸ்டின் ஸ்டில் ரிமைன்ஸ். 19th ஓவர் போட்டாரு, நான் பார்த்தேன் பவுண்டரியில வந்து டைவ் அடிச்சு 2 ரன்னை சேவ் பண்ணாரு. ஸோ இப் இஸ் நாட் ஃபிட், அவர் ஃபீல்ட்ல இருந்திருக்க கூடாது. ஸோ எனக்கு என்னமோ ஒரு கால்குலேஷன் எரர் மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா அவரோட ஓவர்ஸை போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா குர்ஜப்மீத் சிங்கும் முகேஷ் சௌத்ரியும். அன்சுல் கம்போஜ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், லைக் அவரை வந்து அப்படிதான் பிளான் பண்ணியிருக்காங்க. அவரோட ஓவர்ஸ் இவங்க பெட்டரா போடுவாங்க அப்படின்னு திங்க் டேங்க் சொல்லியிருந்தாங்க, அவங்க திங்க் பண்ணியிருந்தாருன்னா தென் தேர் இஸ் சம்திங் ராங் தேர், ஆர் இட் மைட் பி a மிஸ். அவ்வளவுதான் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். பார்ப்போம். அது நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டோ இல்லை வந்து கேப்டனோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஐ திங்க் டிசி வேர் லைக்
அவுட் பிளேடுன்னு சொல்ல மாட்டேன். ஐ திங்க் தே ஹேட் லைக் நோ ஆன்சர்ஸ். அதாவது வந்து அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ல வந்து கேஎல் ராகுல் வந்துலாம் வந்து 2வது ஓவர், 3வது ஓவர்லாம் ஸ்டெப் டவுன் பண்ணி வந்து ஒரு பவுலர அதுவும் ஒரு ஸ்பின்னர அட்டாக் பண்றதெல்லாம் வந்து பார்க்கறது ரொம்ப அபூர்வம். பிகாஸ் வந்து அவரோட நேச்சுரல் ஷாட்ஸ் எங்கேயுமே வந்து அவர் அடிக்க விடாம பண்ணதுனால தான் ஹி ஹேஸ் டூ ப்ளே லைக் அவுட் ஆஃப் ஹிஸ் கேம். ஸோ அப்படிதான் வந்து இன்னைக்கு டிசி எனக்கு என்னமோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்போது ஒரு செஸ் கேம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு மாஸ்டர். ஆக்சுவலா வந்து ஓ நீ அங்க அடிப்பியா உனக்கு நான் இங்க நிக்க வைக்கிறேன். ஓ நீ இந்த மாதிரி வந்து ஆங்கிள் யூஸ் பண்ணியா உனக்கு நான் இந்த பக்கம் நிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. இட் இஸ் லைக் வெரி வெரி குட் டு வாட்ச். கிரிக்கெட் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு அது தெரியும் இல்லையா? அந்த ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸ் தான் உங்க ஒரு இந்த பக்கம் நிக்க வைக்கிறதுக்கு பதில் ஸ்கொயர் லெக்ல நிக்க வைக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸா கொஞ்சம் தாண்டி நிக்க வச்சா கரெக்டா வந்து ஃபீல்டுக்கு கேட்ச் வந்து எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இல்ல அதான் நான் வந்து ப்ரிவியூ வீடியோ நான் மட்டும் பேசிக்கல 2 பாயிண்ட் தான் சொல்லியிருந்தேன். டிசி சைட்ல த்ரெட் பவர் பிளே வந்து கரெக்டா வந்து அவங்க நிஷாங்கா கேஎல் ராகுல் எடுத்துட்டாலும் ஸ்டார்க்கு நீங்க விக்கெட் கொடுக்காம அவரை வந்து மேனேஜ் பண்ணிட்டீங்கனாலே டிசி அவுட் அப்படிங்கிறத எக்ஸாக்டா அதை தான் ரெப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. நிஷாங்காவும் ராகுலையும் வந்து ஃபர்ஸ்ட் 5th ஓவர்ல என்னமோ அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்க்கையும் வந்து ஈஸியா கவுண்டர் பண்ணிட்டாங்க. பிட்ச் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. தென் ஐ திங்க் சிஎஸ்கே அவுட் பிளேட் வித் திஸ் சென்சிபிள் இன்னிங்ஸ் அப்படிங்கிறதா நான் என்னோட ஃபைனல் தாட்ஸா சொல்றேன். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஒரு ஷார்ட்ஸ்லயுமே ஆக்சுவலா வந்து சொல்லியிருந்தோம். ஐ திங்க் கிரிக்கெட்ல வந்து இந்த மாதிரி ஒரு லாங் டோர்னமெண்ட்ல மொமெண்டம் ரொம்ப 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 முக்கியம். ஐ திங்க் சிஎஸ்கே கிட்ட அந்த மொமெண்டம் ஒரு லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸாவே பார்க்குறேன். ஐ திங்க் அந்த மொமெண்டம் இருந்துச்சுன்னா இந்த கேம் ஆஃப் கிரிக்கெட்ல வந்து எந்த திங்ஸ் வேணாலும் நடக்கும். அப்பவே நான் வந்து சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வந்து பிளே ஆஃப் ரேஸை வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அதை பத்தி நம்ம அடுத்து வரப்போற வீடியோஸ்லாம் பத்தி பேசுவோம். பட் ஆனா இந்த மேட்ச் ஒரு கம்ப்ளீட் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே கிட்ட இருந்து. ஐம் லைக் கம்ப்ளீட்லி ஹாப்பி. ஏன்னா வந்து ஒருத்தர் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணாம என்டையர் டீமுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. பவுலிங்லயும் சரி, பேட்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் அண்ட் கார்த்திக் சர்மா ஒரு யங்ஸ்டர் ஓட பர்ஃபார்மன்ஸ் இப்படி பார்க்கறது வந்து இன்னுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட ஓவரால் தாட்ஸ் என்னன்றதை இல்ல சொல்லுங்க. அதான் இட் இஸ் ஐ திங்க் இந்த மேட்ச் வந்து நான் அகைன் ரிவ்யூ வீடியோ என்ன சொல்லியிருந்தேன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த சென்ஸ் லைக் இட் கீப்ஸ் த பிளே ஆஃப் ரேஸ் கோப் அலைவ். சரிங்களா, பிளே ஆஃப் ரேஸுக்கு எகடா போயிடல, பட் அட்லீஸ்ட் நம்ம ரேஸ்ல இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு பாயிண்ட் இப்போ விட்டுட்டீங்கன்னா திரும்ப மேலே ஏறி வர கஷ்டம். ஸோ ஐ திங்க் தே ஆர் கீப்பிங் த ஹோப்ஸ் அலைவ். நீங்க சொன்ன மாதிரி மொமெண்டம் கண்டினியூஸா 2 மேட்ச் இன்னும் 2-3 மேட்ச் வின் பண்ணா இட் இஸ் அ குட் பூஸ்ட் ஃபார் பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஆல்சோ இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஏன்னா அந்த மொமெண்டம் தான் அங்க வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ வில் ப்ராப்ளி ரிவ்யூ தோஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ். ஓகே, இந்த மேட்ச்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? பேட்டிங்கா, பவுலிங்கா, இல்ல ருத்துராஜ் கேப்டன்சியா? இல்ல உங்க யாருக்காவது ஓவர் 10க்கு ஏன் ஓவர் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.